அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு அற்புதமான ஒரு காயின் பாக்கெட் வந்துச்சு, ஒரு 2 பாக்கெட் வந்துச்சு. இதில் 100 காயின், இதில் 50 காயின். இது ₹1, இது ₹2. யூஎன்சி பாக்கெட்டு. என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நேபாள். காயினை பார்த்துக்கோங்க. இதுலேயே யூஸ்டு கண்டிஷன் என்கிட்ட இருக்குது நிறையா. நேபாள் நாட்டு நாணயம் இப்போ தான் யூஸ்டு வாங்குறது நிப்பாட்டியாச்சுல. ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவாக இருந்தாலும் யூஎன்சியை தவிர வேறு எதுவும் வாங்குறது இல்லை. பழைய கலெக்ஷன்கள் உள்ள யூஸ்டு தான் போயிட்டுருக்கு. மற்றபடி மேக்ஸிமம் யூஎன்சி தான். ₹1. இது வந்து 1 ரூபாயா. இது ஹிந்தி தான், நேபாள் கிடையாது. ரூபையா, ரூபாய் 1 இங்கிலீஷில். இது அந்த நேபாள் நாட்டுடைய வரைபடம், இமயமலை தொடர். சுற்றி ஒரு முத்து மாலை மாதிரி ஒரு டிசைனு. அந்த புறமும் நேபாள் நாட்டுடைய மலை குன்று. கீழே வந்து ஆங்கிலத்தில் நேபாள் அப்படின்னு எழுதியிருக்குது. சாகர் மாதா அப்படின்னு எழுது. சாகர் மாதா அப்படின்னு இருக்குது. இது ஹிந்தியில் தான் எழுதியிருக்குது, ஆனால் நேபாள்னு எழுதிருக்குது. நேபாள் அப்படின்னு எழுதியிருக்குது. இது ₹2 நாணயம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி தான். இதில் 50 காயின் இருக்கும். ஒரு பாக்கெட்டில் 50 காயின் தான். இது அந்த நாட்டு அரண்மனை, நேபாள். இது ₹2 நாணயம். இது 2 ரூபாயா, ₹2. இது நேபாள் நாட்டினுடைய தேசத்தினுடைய வரைபடம். இது அந்த நாட்டு மன்னரின் அரண்மனை. இந்த நேபாள் நாட்டுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நேபாளத்தில் லும்பினி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்த சித்தார்த்தன் என்கின்ற ஒரு கௌதமர் தான் நமக்கு புத்த மதத்தை தோற்றுவித்தவர் தான். இந்தியாவில் அவருடைய ஞானம் பிறந்திருக்கு. பாட்னா என்று சொல்லக்கூடிய பாடலிபுத்திரம் அருகே உள்ள பீகார் மாநிலத்தில் உள்ள புத்த கயா அப்படிங்கிற இடத்துல ஒரு அரச மரம், ஆலமரத்துக்கு கீழே தான் அவருக்கு போதி மரம், அதுக்கு பேர். ஞானம் கிடச்சிது. உலகத்தில் எங்கெங்கு பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு ஞானம் கிடைக்கி. இந்தியாவில் பிறந்து வளர்ந்த நமக்கு தான் எங்கே போனால் ஞானம் கிடைக்கும்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. அதுபோல் நேபாள் நாட்டு மன்னர்களுக்கும் ராமேஸ்வர கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர்களுடைய குலதெய்வம் வந்து ராமேஸ்வரம். உலகத்தில் வாழக்கூடிய ஹிந்துக்களில் 2 பிரிவில், சைவ மதம், வைஷ்ணவ மதம்ங்கிற 2 பிரிவில்
உலகத்தில் வாழக்கூடிய, இப்போ தமிழ்நாடு இந்தியா நினச்சிடக்கூடாது, உலகில் வாழ் மக்கள் இப்போ நல்லா தெரியுதா காயின்னு? கேமரா கிளாரிட்டி இது நல்ல குட் கேமரா தான், இப்படி தான் இருக்குது. அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஹிந்து மதத்தில் உள்ள சைவம் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தலைமை இடம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் தான். உலகத்தில் வாழக்கூடிய சைவ மரபை பின்பற்றக்கூடிய ஹிந்து மக்களுக்கு. வைஷ்ணவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஹிந்து மக்களுக்கு உலகத்திலே தலைநகரம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீரங்கம் தான். இந்த உலகத்திலேயே, இந்த பூமி பந்திலேயே, இந்த பூகோளத்திலேயே வாழக்கூடிய அனைத்து ஹிந்து மக்களுக்கும் தலைமையிடம் தமிழ்நாடு தான். தெரிஞ்ச விவரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் ஏன் சொல்ல வரணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சைவ மதத்தை சார்ந்தவர்களும் வைஷ்ணவ மதத்தை சார்ந்தவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட வரக்கூடிய இடம் ராமேஸ்வரம். ஏன்னா அந்த கிருஷ்ணரின் அவதாரத்தில் ஒருவராகிய ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் ஈஸ்வரன், அதான் அந்த ஊருக்கு பேர் ராம ஈஸ்வரன், ராமரால் உருவாக்கப்பட்ட ஈஸ்வரர். ஏன்னா அவர் அங்கே வந்து அந்த இலங்கையில் வென்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை நீக்கும் சமயம், அதற்குரிய கால அவகாசம் இன்னும் சிறிது நேரம் இருக்கின்றது, கொஞ்சம் பொறுங்கள் என்று அவர்களை காலதாமதப்படுத்திய காரணத்தினால் ஆஞ்சநேயரிடம் உத்தரவு கொடுத்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு சொல்வோம் என்று வடக்கே விந்தியமலையிலிருந்து எடுத்துகிட்டு வர சொன்னதன் காரணமாக ஆஞ்சநேயர் போய் 2 சிவலிங்கத்தை 2 கையிலிருந்து எடுத்து வருவதற்குள் தாமதமாகிய காரணத்தினால் சீதையே மணலால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிவலிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. அதுக்கு இந்த நேபாள் நாட்டு மன்னர் தான் வந்து வைர கற்களால் அந்த சிவலிங்கம் நிரம்பக்கூடிய அளவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வைரக்கற்களை ஏலமிட்டு அதன் மூலமாக கிடைத்த தொகையை கொண்டு அந்த ராமேஸ்வரத்து கோயிலை புனரமைத்ததன் காரணமாக இந்த நேபாள் நாட்டு மன்னருக்கு அந்த கருவறைக்குள் சென்று சிவலிங்கத்தை ஆலிங்கன தரிசனம் செய்வதற்கு ஒரு அனுமதி இறைவன் அளித்துள்ளான். இது அந்த நேபாள் நாட்டு நாணயம். அந்த வரலாறு நிறையா இருக்குது, ஒரு நாள் ஃப்ரீயாக பேசுவோம். அவர் ஆஞ்சநேயர் வரதுக்கு தாமதமான உடனே சீதா பிராட்டி செய்த சிவலிங்கத்தை ராமர் அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுவார். பிரதிஷ்டை பண்ண உடனே அவர் வந்துடுவார். யார்? ஆஞ்சநேயர். அவர் கோவப்பட்ட உடனே சரிப்பா அந்த சிவலிங்கத்தை நீ அப்புறப்படுத்து, நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தை இங்கே வை அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்புறப்படுத்தி பார்ப்பார், முடியாது. அப்புறம் வாளால் கெட்டி இழுப்பார். அந்த வாழை அருந்து ஒரு இடத்துல போய் விழுவார். அந்த இடத்துக்கு அப்புறம் தான் வாழ இருந்த பறவை, அந்த ஊருக்கு பேர் வாலாந்தரவை அப்படின்னு இன்னும் ராமநாட்டில் இருக்குது. ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு சின்ன கிராமம். அப்படி இப்பவும் அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற சிவலிங்கம் வந்து ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அது வந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சிவலிங்கம். மெயின் வாசலில் வலதுபுறமாக உள்ள நுழையும் பொழுது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இன்னொரு சிவலிங்கம் இருக்கும். அது ஆஞ்சநேயர் கொண்டு வந்த 2 சிவலிங்கங்களில் மற்றொரு சிவலிங்கம். இது ஒரு ஆன்மீக கருத்துக்கள். இன்றைக்கி இந்த நேபாள் நாட்டு நாணயத்தோடு உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாணயம் வெறும் 20 ரூபா. இது பக்கா யூஎன்சி காயின்னு, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாணயம் வெறும் 20 ரூபா, 1 ரூபா நாணயம் மட்டும். காம்போ 2ம் சேர்ந்து வாங்கினீங்கன்னா எல்லாமே ஈச் 20 ரூபா. தனியாக அந்த 20 ரூபா இந்த காயின் மட்டும் வாங்கினா ஒன்று 25 ரூபா, 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட. எவ்வளோ வணக்கம், வாழ்த்துக்கள். இது தனியாக வாங்கினா தான் அந்த ரேட்டு, சேர்ந்து வாங்கினீங்கன்னா எல்லாமே ஈச் 20 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாணயத்தினுடைய அருமைகள் தெரிந்து கொண்டு இது மாதிரி யூஎன்சி நாணயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளிநாட்டு நாணயம், அண்டை நாட்டு நாணயம் வாங்கி உங்களோட சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. வணக்கம்.